உடற்குழி அற்றவை. நாடாப்புழுக்கெலாம் உடற்குழி இல்லையாமா. பொய்யான உடற்குழி கொண்டவை உருளை புழுக்கள். உண்மையான உடற்குழி உடையவை மண்புழு தளவல். உடற்குழின்னா புரியுதா? இப்போ கோழியாக ஆடை வெட்டுறாங்க, வெட்டி அதில் உள்ள உறுப்புகள்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஒரு குழி இருக்குல்ல, அதான் உடற்குழி. அதுக்குள்ளே எல்லா உறுப்புகளும் இருக்கும். அது மாதிரி நாடாப்புழுக்கு என்ன கிடையாது, உடற்குழி கிடையாது. பொய்யான இருக்கிறது உருளை புழு. அதுக்கு ஆமாம், உண்மையான உடற்குழி உள்ளது மண்புழு தவளைக்கெல்லாம் உண்மையான உடற்குழி இருக்கு. சாப்பாடு உள்ளே போய் உள்ள இதான் மண்புழுனா வாயில் உள்ளே போனோன்னே இதெல்லாம் கேப்பாக இருக்கும், அங்கே மற்ற உறுப்புகள்லாம் இருக்கும். அதான் உடற்குழி அப்படிங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. தேவையில்ல, இதை பார்த்துக்கங்க, கேட்பானுங்க. இப்போ உள்ள மனிதனுடைய பெயர் 2 பெயர். இது பேரினம் சிற்றினம். மனிதனுடைய அறிவியல் பெயர் என்னன்னு கேட்பாங்க. ஹோமோ சேப்பியன்ஸ். புலிக்கு பந்தரா டைகிரிஸ், பாந்தரா டைகிரி. பூனை பெலிஸ் ஃபெலிஸ். நாய்க்கு கேனிஸ் ஃபெமிலியாரிஸ். மயிலுக்கு பாவோ கிறிஸ்டேட்டஸ். கேட்பாங்க அறிவியல் பெயர். காகம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். கார்வஸ் பெலண்டன்ஸ். சுவர் பள்ளி பெர்டாசிஸ் மியூராசிஸ். தவளைக்கு ராணா எக்ஸாடாக்டைலா. நட்சத்திர மீனுக்கு அஸ்ட்ரிஸ் ருபன்ஸ். நத்தைக்கு பைலா குளோரோபோசா. கரப்பான்பூச்சிக்கு பெரிபிளான்டா அமெரிக்கானா கரப்பாம்பூச்சி. அட்டைப்பூச்சிக்கு இரிடினேரியா லோசா. மண்புழுவுக்கு லாம்பிடோ மேரிட்டி. பெரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டஸ் நாடாப்புழு. டீனியா சோலியம் உருளைப்புழு. அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ். 9ஆவதுல கொடுத்து வச்சுருக்கிறானுங்க தண்டத்துக்கு. அமீபா பரோட்டியஸ். இதில் முக்கியமாக இந்த நம்ம மனிதனுக்கு கேட்பான். புலி, நாய், மயில், காகம் இதுக்கெல்லாம் கேட்பான், பார்த்துக்கோங்க. முதுகு நாணற்றவை. முதுகெலும்பு தொடர் இருக்காது, ஓகேவா? அதில் தொகுதி துளையுடலிகள், பெரிபெரா, இதெல்லாம் நீர்நிலையில் இருக்கும். எலும்பு இருக்காது, எதுவும் இருக்காது. இந்த மாதிரி புத்து மாதிரி வளர்ந்துருக்கும், இந்த மாதிரி இருக்கும். யூபிலெக்டலா சைக்கான். இதெல்லாம் என்னது, துளையுடலிகள். உறுப்பெல்லாம் எதுவும் இருக்காது, ஓட்டையாக இருக்கும். தண்ணி வேலையை என்ன பண்ணும், அதில் உள்ளே பூந்து தண்ணி போகும். அதில் அதுக்கு தேவையான மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும், உறிஞ்சிக்கும். ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாக வாழ்ந்துக்கும். பட் கூட்டமாக இருக்காங்க, தனித்தனியாக வாழ்கிறாங்க. எடுத்துக்காட்டு யூபிலெக்டலா சைக்கான். அவ்வளோதான், ரொம்பலாம் தேவையில்லை, விட்டுருங்க. புலியுடலிகள். ஜெல்லி மீன் எதுக்கு எடுத்துக்காட்டு, புலியுடலிகள். புளியாக இருக்கும், புளிந்து இருக்கும், கொலன்னு தான் இருக்கும், எலும்பு இருக்காது. புலியுடலிகள். ஜெல்லி மீன், ஹெட்ரா, எல்லாம் கடலில் வாழ்கிறது தான் அவங்கெல்லாம். தட்டைப்புழு நம்மளோட வயிற்றுலாம் இருக்கும். விருந்தோமியின் உடலில் ஒட்டி கொள்கிறது. ஹோஸ்ட்டும்பாங்க இங்கிலீஷில். விருந்தோம்பி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேர் ஹோஸ்ட்டு. நம்ம உடம்புல ஒட்டிக்கும், ஒட்டு உண்ணியாக இருக்கும். அதெல்லாம் கல்லீரல் புழு. கல்லீரலை காலி பண்ணுறது இவர். கல்லீரல் காலி பண்ணால் என்ன நோய் வரும், நேத்தானே பார்த்தோம், மஞ்சள் காமாலை. இவரும் தான். ப்ளஸ் நாடாப்புழு வயிற்றில். நிமட்டோடா அதுக்கு எடுத்துக்காட்டு ஆஸ்காரிஸ் உச்சசேரியா.
வலை தசை புழு, அன்னலிடா எதுவும் அதில் வரும், மண்புழுலாம் அதில் வரும். அட்டைப்பூச்சி இருக்குல்ல, மழை பெஞ்சாக்கா நம்ம சேலத்தில் இந்த ஏரியாவெலாம் இருக்குது அட்டை, இதெல்லாம் வலை தசை புழு கேட்பாங்க. எதுக்கு, எது எடுத்துக்காட்டு, அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீரேஸ், மண்புழு, அட்டை. கணுக்காலிகள் ஆர்த்தோபோடோ அப்படிம்பாங்க. கால்லலாம் கணுக்கணுவாக இருக்கும், கை கால் இதெல்லாம் கணுக்கணுவாக இருக்கும். எது பூச்சி எல்லாமே அதில் அடங்கிடும். இதெல்லாம் கணுக்காலிகள். அட்டைப்பூச்சி, இது இறால், நண்டு, கரப்பாம்பூச்சி, மரவட்டை. மரவட்டைன்னா இது கால் கணுக்காலி. அந்த காலை பிச்சு எடுத்தீங்கன்னா கணு மாதிரி இருக்கும், அங்கே ஒரு பால் மாதிரி இருக்கும். சென்டிபீட் அப்படிங்கிறது பூராணமா, 100 கால் அப்படின்னு போடுறது. பூரானுக்கு 100 காலாக இருக்குது? இல்லை, அதுக்கு 30 இணைக்கால்கள், அப்போ 60 கால்கள் இருக்குது. சென்டிபீட் 60 கால்கள் தான் இருக்குது. பூரானுக்கு எத்தனை கால் தான் இருக்குது? 60 கால். அதேமாதிரி மில்லிபீட், மில்லினா 10 லட்சம். மராட்டிக்கு 10 லட்சமாக இருக்குது? இல்லை. மில்லினியம்னா 1000, அதுக்கு 100 கால் மட்டும்தான் இருக்குது அட்டைப்பூச்சி, மரவட்டைக்கு. மெல்லுடலியல், மொலஸ்கா உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும் உடல். நத்தை, ஆக்டோபஸ்ஸு அதெல்லாம் மெல்லுடலிகளில் வருவாங்க. உணர்ச்சி, தன் விழிப்புணர்வு, ஆளுமை, அறிவாற்றல், தனித்தன்மை, மனிதர்களுடனான தொடர்பு போன்ற பண்புகள் கொண்ட ஒரே முதுகு நான் அற்ற உயிரி ஆக்டோபஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பாங்க. முதுகெலும்பு இல்லாத, முதுகு நான் தான் முதுகெலும்பு இல்லாத ஒரு உயிரினம். நுண்ணறிவு இருக்குது, சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது, தனித்தன்மை. ஒவ்வொன்றும் நம்ம எப்படி நம்ம மற்ற உயிர் கூட பிறந்த அண்ணன் தம்பியோடு நம்ம தனித்தன்மையாக காட்டிக்கிறோம், நம்மளை அப்பா அம்மாவோட தனித்தனியாக காமிச்சிக்குவோம். அந்த மாதிரி காட்டிக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரே முதுகு நான் அற்ற உயிரி. ஓகேவா? எது? ஆக்டோபஸ். பூமியின் மீது மனிதனுக்கு அடுத்த அதிக ஆதிக்கம் செலுத்துபவைகளாக ஆக்டோபஸ்கள் விளங்கும் என சிலர் யூகிக்கின்றார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் மேட்ச் அதெல்லாம் இந்த ஆக்டோபஸை வச்சு தான் அடுத்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க இது போய் கணிக்கும். பாவம், அதையும் என்ன பண்ணிட்டானுங்க, ஜோசியக்காரனாக்கி விட்டானுங்க. எதை? ஆக்டோபஸ். முட்தோழிகள், உடம்பு ஃபுல்லாக என்னாகும், சின்ன சின்னதாக முள்ளாக இருக்கும். இந்த மாதிரி நட்சத்திர மீன், கடல் குப்பி, இதெல்லாம் மேலே முள்ளாக இருக்கும். இது எல்லாம் எதுக்குமே என்ன கிடையாது, முதுகு நான் அற்றவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரை நாணிகள், அடுத்து முதுகு நான் உள்ளவை. முதுகு நான்லாம் இருக்குல்ல, நம்ம முதுகெலும்பு மாதிரி இருக்கணும், மீனுக்குன்னு எல்லாமே. வால் முதுகு நாணிகள், அதில் 3 இருக்குது. தலை முதுகு நாணிகள் 2 இருக்காமா, முதுகு நான் உள்ளவை. வால் முதுகு நாணிகள், வால் பகுதி மட்டும் என்ன முதுகெலும்பு இருக்கும், அசிட்டியனாமா, கடலில் இருக்கக்கூடியது, அது தேவையில்லை, அதை விட்டுருங்க. அடுத்தது துணை தொகுதி தலை முதுகு நாணி, தலை பக்கமாக முதுகு இருக்கும். இது வால் பக்கத்தில் இருக்குது முதுகெலும்பு, இது தலை பக்கத்தில் மட்டும் இருக்குது. பரிணாம வளர்ச்சி, ஆம்பியாக்சிஸ். ரொம்ப படிக்க தேவையில்லை, இது சும்மா லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாங்க. முதுகெலும்பிகள் இங்கே தான் வருது, முதுகெலும்பிகள். வட்ட வாயுடையன, அது ஒரு டைப்பு. ஹேக் மீன், லாம்ப்ரே, முதுகெலும்பு இருக்கக்கூடியதில் முதல் ஆள். அவ்வளோதான். அடுத்தது மீன்கள், அதில் முதுகெலும்பிகளில் மீன்கள். மீன்களுக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையா? ஆமாம். எலும்பு சட்டகம், குருத்தெலும்பினால் ஆனது. சுறா, ஸ்கேட்ஸ், அதெல்லாம் எலும்பு மீன்கள். குருத்தெலும்பு மீன்கள், எலும்பு மீன்கள். எலும்பு சட்டகத்தை கொண்டவை. கொண்ட மீன் மடவை மீன், எலும்பு மீன். குருத்தெலும்பு மீன்னா புரியுதா? அப்படின்னு நரன்னு இருக்கும், எலும்பு நல்லா கடிக்க முடியாது, அதெல்லாம் குருத்தெலும்பு மீன். இங்கிலீஷில்
கார்டிலேஜினியஸ் ஃபிஷஸ். குருத்தெலும்புனா எதமா சொல்லுவாங்க? காதெலும்புலாம் இருக்குல்ல, அதானே குருத்தெலும்பு. அது இந்த மூக்கில் இருக்கிறது, இந்த இடத்துல மூக்கில் நரன்னு இருக்கும். போனி ஃபிஷ் இதுதான் ஒரிஜினல் எலும்பு. இது பாதி எலும்பு, இதுதான் ஒரிஜினல் எலும்பு. கொண்ட மீன், மடவை மீன். மிகச்சிறிய முதுகெலும்பியான பிலிப்பைன்ஸ் கோபி அல்லது குட்டை பிக்மி கோபி வெப்பமண்டல பகுதியில் வாழும் மீனாகும். வெப்பமண்டலத்தை பற்றி அந்த வார்த்தைக்காரன் ஜாகிரஃபியில் பார்ப்போம். மிகச்சிறிய முதுகெலும்பு இதுதான் குட்டை பிக்மி கோபி அல்லது பிலிப்பைன்ஸ் கோபி. பிலிப்பைன்ஸில் தான் இருக்குது. தென்கிழக்கு ஆசியாவின் சலுப்பு நிலங்களில் உப்பு நீர்நிலைகள் காணப்படுகிறது. 10 மில்லிமீட்டர் மட்டுமே நீளமாமா. 10 மில்லிமீட்டர் தெரியுதா? 1 சென்டிமீட்டர் துணிக்கு உண்டு, அவ்வளோ பெருசாக இருக்குமாமா. அப்போ மிகச்சிறிய முதுகெலும்புள்ள உயிரி எது? குட்டை பிக்மி கோபி, பிலிப்பைன்ஸ் கோபி. அது அடுத்து இருவாழ்விகள். இப்போ மீன் தண்ணியில் மட்டும் வாழக்கூடிய முதுகெலும்பு உள்ளவை. அதில் குருத்தெலும்பு உள்ள மீன்கள் இருக்குது, சுறா, ஸ்கேட்ஸ்லாம். மெயினாக நம்ம லைஃபோடு தொடர்புடையதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பான். சரியா? சுறா அதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல அடிக்கடி, அதேமாரி மீன் இதெல்லாம் எலும்பு மீன். அடுத்து இருவாழ்விகள். நிலத்துலேயும் வாழக்கூடியது, நீர்லேயும் வாழக்கூடியது, எலும்பு இருக்கணும். ஓகேவா? ரைட். இவை முதலில் தோன்றிய 4 கால்களை கொண்ட உயிரினங்கள். முதல்ல இதெல்லாம் இருக்கா? சீனாவின் ராட்சச சாலமாண்டர் ஆண்ட்ரியஸ் டாவிஸ்டியன்ஸ் உலகிலே மிகப்பெரிய இருவாழ்வி. ஆமாம், இந்த இது முதல்ல மாதிரியே இருக்கும். 5 அடி மற்றும் 11 அங்குல நீளமும் 65 கிலோ எடை இருக்காமா. சீனா, மத்திய தெற்காசிய நாடுகளில் இருக்கு. தவளை, தேரை இதெல்லாம் வந்து என்னது? இருவாழ்விகள். நீர்லி வாழும், நிலத்தில் வாழும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா தலை புரட்டியாக இருப்பாங்க, மீன் மாதிரி இருப்பாங்க. அப்புறம் முதிர்ந்து தவளையாவோ தேரையாவோ மாறும். அடுத்து வகுப்பு ஊர்வனை. ஊர்வனை நிலத்தில் ஊர்வனை. சரியா? பாம்புகள் கூட இருவாழ்வியில் தான் வரும். பாம்பு ஒரு சில பாம்பு ஊர்வனையில் வரும். ஆனால் இருவாழ்வி பாம்பு இருக்குது, ஆனால் ஊர்வனை. சரி, அதுக்கு முதுகெலும்பு இருக்கா? இருக்குது, ஆனால் கால் இருக்காது. கால் இருக்குன்னு ஊர்வனைலாம் எது? ஆமாம், பறவையா? முதலை இருவாழ்வி இல்லையா? ஊர்வனை தானா? ஊர்வனையில் வச்சுட்டானுங்களா? சரி, சைடில் கால் வச்சு போகும், பல்லி கில்லி உடும்பு எல்லாம் ஊர்வனை. நுரையீரல் மூலம் சுவாசிக்கும். இதயத்தில் 3 அறைகள் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பாயிண்ட் கூட பிடிக்கலாமே. அதேமாதிரி இதுக்கும் நுரையீரல் மூலிமா, செவில்கள் மூலிமா நடக்குது. நுரையீரல், தோல், தொண்டை வலி, இது மாதிரி 3 மெத்தடில் நடக்கும். எதில்? இருவாழ்விகளுக்கு. ஊர்வனுக்கு ஒரே ஒரு இதுதான், நுரையீரல் மூலிமா நடைபெறும். இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்கும்? 3 அறைகள் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓணா, பல்லி, பாம்பு, ஆமை கேட்பாங்க, நோட் பண்ணி. பரப்பனை இதுதானாச்சு, பறக்கிறதா மாறிச்சு. இதோட ஊர்வனோட முன்னங்கால் என்னவா மாறிச்சு? இறக்கையாக மாறிடுச்சு. பறவைகளே முதலில் தோன்றிய வெப்ப இரத்த பிராணி. இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்துட்டு வந்தவங்களாம் யார்? குளிர் இரத்த பிராணி. ஊர்வனம் வரைக்கும் நீரில் வாழ்கிறது இருவாழ்விகள் எல்லாம் என்னது? குளிர் இரத்த பிராணி. அதை பற்றி நேற்றே பார்த்துட்டோம். வெப்ப இரத்த பிராணியில் முதல் ஆள் யார்? பறவை. முன்னங்கால்கள்
இறக்கைகளாக மாறிவிட்டன. பின்னங்கால்கள் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் பயன்படுது, நீந்துறதுக்கும். நுரையீரல் மூலிமா தான் சுவாசிக்குது. எலும்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம், மென்மையாக இருக்கும், எடை குறைவாக இருக்கும், காற்றறைகள். ஏன்? அப்போ தான் பறக்க முடியும். ஆனால் தசைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். தசைகள் அதான சுருங்கி விரியணும். கிளி, காகம், கழுகு, புறா, நெருப்புக்கோள் இதெல்லாம். முட்டைகள் கடினமான கால்சியம் மிகுந்த ஓடுடையவை. அவன் தானே முட்டை. பறவைகளெல்லாம் முட்டை தான் போடும். அதுக்கு பேர் என்னம்மா? ஓவிப்போரஸா? ஓவிப்போரஸ். மாநில பறவை மரகத புறா. வகுப்பு பாலூட்டி. அடுத்த வகுப்பு மரகத புறா. இது வீட்டில் வளர்த்த முடியாது. இதை பாலூட்டி. வெப்ப ரத்த விலங்குகள் ஆகும் பாலூட்டிகள். பறவைகளும் வெப்ப ரத்த விலங்கு தான், ஆனால் அது பாலூட்டி கிடையாது. இது குட்டி போட்டு பாலூட்டும். பறவைகள் என்ன பண்ணும்? முட்டையிடும். ஓகேவா? பறவையில் பாலூட்டியது வௌவால். கண்ணு தெரியுமா வௌவாலுக்கு? பகல்லே தான் தெரியும், நைட்டில் தெரியாது. ஒளி இல்லாமல் எப்படி தெரியும் நைட்டில்? நைட்டில் தெரியாது, பகலில் தெரியும். நமக்கு மாதிரியே தான் கண்ணு இருக்கும் பாருங்கள். மனுஷன் மூஞ்சி மாதிரியே, குழந்தை மூஞ்சி மாதிரியே இருக்கும் வௌவால். நல்லா திருன்னு பார்க்கும் உருட்டிக்கிட்டு. உடல் தோலில் வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள் உண்டு. யாருக்கு? பாலூட்டிகளுக்கு. கழுத்து, தலை, வயிறு, வால் பகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளது. கரெக்டாக பிரிக்கப்பட்டிருக்கா? கழுத்து, தலை, வால் பகுதியெல்லாம் கரெக்டாக இருக்குது. வயிறு எல்லாம். பாலூட்டும் சுரப்பிகள் பெண் உயிர்களில் காணப்படுது. பாலூட்டும் சுரப்பிகள். ஆமாவா? பால், குழந்தைக்கு பால் ஊட்டணும்ல, பால் குடிக்கிற உறுப்பு, அதான் பாலூட்டும் சுரப்பிகள். இதயம் 4 அறைகளுடன் காணப்படும். இங்கே தான் 4 அறை கொண்ட இதயம். முட்டையிடும் பாலூட்டிகளை தவிர, முட்டையிடும் பாலூட்டி. பாலூட்டிலே ஒரு சிலது முட்டையிடுது. பிளாட்டிபஸ் அப்படின்னு ஒரு பெருச்சாளி மாதிரி, முயல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் முட்டையிட்டு பாலும் கொடுக்கும். நோட் பண்ணிக்கோங்க. மற்றவை குட்டிகளை ஈணுகின்றன. நம்ம கதை தான். கரு அப்பாக்கிட்டேருந்து விந்து போய் சேர்ந்து கரு முட்டையில் ஃபஸ்ட்டு செல் உருவாகி அதை பல செல்களாக வாரி எல்லா உறுப்புகளும் உருவான உடனே அம்மாவோட வயிற்றிலே நடக்குதெல்லாம். எல்லா உறுப்புகளும் உருவாகி வெளியில் வரும். அதே யார்? வெப்ப இரத்த பிராணிகளில் பறவை. அது என்ன பண்ணும்? உருவாக்கி அதுக்கான சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி வெளியில் அனுப்பிடும். அப்புறம் அந்த முட்டையிலேருந்து என்ன பண்ணும்? ஒரு செல் பல செல்களாக மாறி உறுப்புகள்லாம் உருவாகி அப்புறம் அதுவே உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். சரியா? அடுத்தது தாய் சேய் இணைப்பு திசு. எது இணைப்பு திசு? தொப்புள் கொடி. அது வழியாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். உணவு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அம்மாவோட ரத்தம் குழந்தைக்குள்ளே போகாது. போணுச்சுன்னா குழந்தை செத்து போயிடும். உணவு மட்டும், அம்மாவோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய உணவு மட்டும் தொப்புள் கொடி வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகி குழந்தையோட ரத்தத்துக்கு போயிடும். கழிவும் அதே கதை தான். எப்படி உணவு போதோ அதே மாதிரி தான் கழிவு. குழந்தையோட கழிவு என்ன பண்ணும்? அதே தொப்புள் கொடி வழியாக அம்மாவோட ரத்தத்துக்கு போயிடும். ஓகேவா? எலி, முயல், மனிதன் அதெல்லாம் என்னது? இதில் முட்டை போட்டு பால் கொடுக்குற ஒரே உயிர்னது பிளாட்டிபஸ். முதுகெலும்புடைய விலங்குகள் 35 மீட்டர் நீளம், 120 டன் எடையும் கொண்ட ஒரே ராட்சச நீளத்து நிலமில் மிகப்பெரியதாகும் விலங்கு. உயிரினங்களே பெரிய உயிரினம் இது பூமியில். அதான் கிடையாது. உயிரினம்னு கேட்டேன். யானையா? யானையோட பெருசு நீளத்திமிங்கலம்.
30 யானை சைஸுக்கு இருக்குன்றான். அதான் இல்லையே இப்போ. ஆலமரம் நான் உயிரினம் தானே கேட்டேன், தாவரமா விலங்குன்னு கேட்கலையே. விலங்குன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஆலமரம் எதோட பெருசாக வருமா? பயங்கர பெருசு, கிலோமீட்டர் கணக்குலாம் பெருசாகிடும். அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அந்த பாடம். ரொம்ப நேரம் இருக்குன்னு பார்த்தேன். சரி, இதெல்லாம் இந்த வித்தியாசமான நான் சொன்னால அது மட்டும் தான் கேள்வியாக வரும், பார்த்துக்கோங்க. ஆந்தைக்கும் அதே கதையாக தான் இருக்கும். வவ்வாலை பற்றி பார்ப்போம், வரும் எங்கேயாவது வரும், திரும்ப சொல்கிறேன், அதெல்லாம் ரிப்பீட் ஆகும். பின்வரும் தொகுதிகளில் கடல் வாழ் உயிரினங்கள் மட்டும் கண்டறிய. அந்த கதை தெரில எனக்கு சரியா. வவ்வால் தான் பகலில் தான் தெரியும், நைட்டு தெரியாது. அப்புறம் எப்படி சார் போகுதுன்னா, அதான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை அனுப்பும், மின்காந்த அலைகளை அனுப்பும். அது போய் பட்டு ரிட்டன் வரும். அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு கண்ணு தெரியாது நைட்டில். எதுக்கு வவ்வாலுக்கு? பின்வரும் தொகுதிகளில் கடல் வாழ் உயிரினங்களை மட்டும் கண்டறிக. துளையுடையிலுங்க, முத்தொலிகள், குழியுடையலை வைக்கலை. அடுத்தது இதெல்லாம் தண்ணியில் தான் வாழும். மீசோக்கிளியா காணப்படுவது, அது வேணான்ட்டேன், விட்டுருங்க. பின்வரும் ஜோடியில் எது குளிர் இரத்த பிராணி? இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. சரியா? முதல் வெப்ப இரத்த பிராணி எது? பறவைகள். 4 அறைகளுடைய இதயம் கொண்ட விலங்கின் மண்டையோடற்ற உயிர்கள் எவ்வாறு அழைக்கும்? அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். குளிர் இரத்த பிராணிகள் எவை? இது கிடையாது. மனிதன் இருக்கான், மாடு கிடையாது, பாலூட்டி, காகம் கிடையாது. அப்போ இதுதான் ஊர்வனெல்லாம். என்னது ஊர்வனை? குளிர் இரத்த பிராணி தான். ஊர்வனவில் இருந்தால் எது வந்துச்சு? பரப்பனம் வந்துச்சு, பரிணாம வளர்ச்சி. பரப்பனதுக்கு அப்புறம் வந்தது தான் என்னது? பாலூட்டிகள், பரிணாம வளர்ச்சி. காற்றுறைகள், காற்றெலும்புகள் காணப்படுவது. அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. தேவையானது மட்டும், அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக அவ்வளோ தேவையில்லை. இப்போ இன்னும் நமக்கு நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியதே ஏகப்பட்டது இருக்குது. கால்வாய் மண்டலம் வேணாம். இருபால் உயிர்கள், இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒன்று ஆண் இருக்கணும் அல்லது பெண் இருக்கணும். ஒரு சில உயிர்களில் ஆண் உறுப்பு இருக்கும், பெண் உறுப்பு இருக்கும். நமக்கு முன்னாடி அவங்களாம் ஒரே உயிரில் இருக்கும், ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும். அது சேர்ந்து திரும்ப அதோட குட்டி எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும். பட் அது ட்ரையல், ஓகேவா? அப்புறம் ஒரு சில உயிர் என்ன பண்ணுவோன்னு சொல்லுவாங்கன்னா, அது உண்மையாக இல்லையான்னு தெரில எனக்கு. ஃபஸ்ட்டு ஆணாக இருக்கும், அப்புறம் பெண்ணாக மாறிடும்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? கொஞ்சம் காலத்துக்கு ஆணாக இருக்கும், பெண்ணாக மாறிடும். அப்படி ஒரு சில உயிரினெல்லாம் இருக்குது விலங்குல. மீனா தெரியல. மீன் என்ன பண்ணுன்னா, மீன்னா என்ன பெருக்குன்னா உடல் உறவு கொள்ளாது. அது போய் என்ன பண்ணும், பெண் மீன் போய் முட்டையெல்லாம் தெளிச்சு விட்ரும். டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா தெரியும், முட்டையெல்லாம் போட்டுரும் தண்ணிக்குள்ளே. அது தெரிஞ்சால் ஆண் மீன் என்ன பண்ணும், அதோட ஸ்பேமெல்லாம் அது மேலே போய் தெளிச்சு விடும். அந்த ஸ்பேம் அந்த கருமுட்டையில் போய் உருவாகி அந்த மீன் உருவாகும். பார்த்துருக்கீங்களா டிஸ்கவரியில்? எல்லாம் புக்கில், ஸ்கூல் புக்கில் இருக்குது, 10வது வரைக்கும்
புரியாமல் வச்சுருக்கானுங்க நம்மளை. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க, அறிவாளி ஆயிடுவீங்க. அப்புறம் கேள்வி கேட்பீங்க, உண்மை எது பொய் எது எல்லாம் தெரிஞ்சிடும். சரியா? ரைட். வளைய தசை அது ஆனால் விட்டுருங்க. மெல்லுடலில் ஆர்வா அது மாதிரி எதான் போட்டிருங்க. இருபால் உயிரிகள், ஒரே இதில் ஆண் உறுப்பு இருக்கும், பெண் உறுப்பு இருக்கும். இங்கே கருமுட்டை உண்டாகும், இங்கே விந்து உண்டாகும். இது அப்படியே ஊறி போய் சேர்ந்து அதில் குட்டி உருவாகும். மீன்களில் இதயம் எத்தனை அறை? 3 மீன்களில் 2 அறை தான். இதெல்லாம் தான் கேள்வி, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இருவாழ்விகள், மீன்கள் 2 அறைகள். ஓகேவா? 2 அறைகள். ஆரிக்கில் வென்றிக்கில் 2 அறை. இருவாழ்விகளுக்கு தான் 3 அறை இருக்கும். மரம் இருக்கு இருவாழ்விகள். இருந்தால் பார்ப்போம் விடுங்க, அது ஒரு விஷயமா. 3 அறை இருவாழ்விகளில் 3 அறை. 2 ஆரிக்கில் 1 வென்றிக்கில் 3 அறை இருக்கும். ஊர்வனவுக்கு 3 அறைகள், ஆனால் முதலைக்கு மட்டும் 4 அறைகள். எல்லாம் வித்தியாசம். இருவாழ்விகளுக்கு 3 அறை தான், ஊர்வனுக்கு 3 அறை தான். ஊர்வனங்கள் வித்தியாசம் எது? முதலை, அதுக்கு மட்டும் 4 அறை இருக்கும் பரிணாம வளர்ச்சியில். ஆரிக்கல் வென்றிக்கல் அதெல்லாம் நம்மளதை பார்த்துட்டு திரும்ப பார்ப்போம். மனித இதயத்தில் எத்தனை அறை இருக்கும்? 6 4 அறை. என்ன பண்ணுவாங்க 4 பேரும்? நான் என்ன பண்ணுவாங்கன்ற பேரெலாம் சொல்லாதீங்க. ஃபில்டர் பண்ணுவாரா? ஃபில்டர் பண்ணுவாரா? சரி. 2 பேர் இருக்காங்க. 2 அறை என்ன பண்ணும்? உடல் உறுப்புகள்ல இருந்தெல்லாம் வரக்கூடிய ரத்தத்தை உள் வாங்கும். ஓகேவா? இன்னும் 2 அறை என்ன பண்ணுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரத்தத்தை உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. அவ்வளோதான். அது ஓகே, அதை விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதில் உள் வாங்குறாங்கல்ல, உள் வாங்கிறதுல 2 இருக்கா? 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா அது ஈஸி. ஒன்று வந்துட்டு நுரையீரல்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனை உள்வாங்குவோம். ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு நுரையீரல் அல்லாத மற்ற உறுப்புகள்லேருந்து வரக்கூடிய ரத்தத்தெல்லாம் உள்வாங்கும். புரிஞ்சுதா? அப்புறம் இது வெளியில் அனுப்பக்கூடிய பாட்டுக்கு போகும். 2 அறை இருக்கா வெளியில் அனுப்புறதுல? அதில் ஒரு அறையில் இருக்கிறது நுரையீரலுக்கு அனுப்பி வைக்கும். இன்னொரு அறை என்ன பண்ணும்? நுரையீரல் அல்லாத எல்லா உறுப்புக்கும் அனுப்பி. அப்புறம் நுரையீரல் என்ன வேலை செய்யுதுன்னு வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது மறக்காது. நுரையீரல் என்ன வேலை பண்ணும்? ஆக்சிஜனை எடுத்து ரத்தத்துக்கிட்ட கொடுக்கும். ஓகேவா? அப்போது இதயத்துலேருந்து நுரையீரலுக்கு போகுது இல்லையா ரத்தம், அதில் என்ன அதிகமாக இருக்கும்? இதயத்துலேருந்து நுரையீரலுக்கு போகிறது என்ன அதிகமாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. அது எல்லா உறுப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்த ரத்தம், அதில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். இது போகும். நுரையீரல் உள்ளே போய் வெளியில் வரதுக்குள்ளே என்ன ஆயிரும்? கார்பன் டை ஆக்சைடெலாம் எடுத்து வெளியில் விட்டு தூக்கி உள்ளே விட்டுரும். திரும்ப நுரையீரல்லேருந்து அது எங்கே வரும்? ஹார்ட்டுக்கு வரும். நுரையீரலேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய பாட்டு அதை ரிசீவ் பண்ணி, சரியா, அதை மேலே அனுப்பும். அந்த ஹார்ட் என்ன அந்த பாட்டு ஆக்சிஜன் அதிகமாக இருக்குல்ல, அப்போ அதை எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பி வைக்கும். இதுதான். லைட்டாக குழப்பியிருக்கா? குழம்புட்டோம். குழம்புன குட்டையில் தான் மீன் பிடிக்கலாம். ரைட். அடுத்தது குழப்பாமல் மீன் குழப்பாமல் போய் மீன் பிடிக்க முடியுமா? குட்டையை குழப்பாமல்? ஐயோ தண்ணி கலங்குது, மீன்லாம் பிடிக்க முடியாது ஒன்றும். சரியா? ரைட். குழம்பணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். பண்ணிங்கன்னா மறக்காது, ஜென்மத்திலையும் மறக்காது. ரைட். அப்போ தனியாக அங்கே வருது, அதனால் அப்போ அங்கே பார்த்துக்கலான்ட்டு. என்ன பார்த்தோம்? மீன்களோட இதயம் எத்தனை அறை உள்ளது? 2 அறை. இருவாழ்வியல் ஊர்வன் அதுக்கு தானே இது 3 அறை. அறிவு. அப்புறம் பாலூட்டிகளுக்கெல்லாம் என்னவா இருக்கும்? 4 அறை இருக்கும். இருவாழ்விக்கு தான் அப்படி இருக்கும். அது வேணாம், விட்டுருங்க.
முன்னங்கால்களின் மாறுபாடுகளே பறவைகள் இறக்கை. சரியா? பால் சுரப்பிகள் பெண் இனங்களில் மட்டும் இருக்கும், ஆணுக்கு இருக்காது. குழியுடலி, இது பார்த்தே ஆகணும் நீங்கள். குழியுடலிகள், குழியுடலி எது? தட்டைப்புழு, முட்தொலிகள், மெல்லுடலி. சாப்பிட்டா இருக்கனால தான் அது மேலே ஒரு கூடு போட்டுக்குது, மெல்லுடலி. ஆமாம், கூட மெல்லுடலி தானே வரும் இல்லையா? ஊர்வனை. சரி, அவ்வளோதான், இந்த லெசன் ஓவர்.